Hi friends, welcome to Andrew Foods Tamil. இன்றைக்கி என் கிச்சனில் நீங்களாம் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா ஃபிஷ் கபாப். பெரிய பெரிய 5-star ஹோட்டலில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் நான் உங்களை சொல்லி தர போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் வரைக்கும் 5-star ஹோட்டல் சொல்கிறான்ட்டு. ஏன்னா நான் ஹோட்டல் மேனேஜர் பண்ணிக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்டால் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேன். அது வரும் பாருங்கள் ஒரு அப்படிங்களா. இப்போது அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் க்ளீனாக சொல்லி தர போகிறேன். என் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா ரூல்ஸ் தெரியும் கரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என் சேனல் பார்க்குறதுனாக்கா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை கமெண்ட்டாக தெரிவிங்க. இப்போ வாங்க ஃபிஷ் கபாப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் மீன் கபாப் செய்கிறதுக்கு 1 kg மீன் கரெக்ட் க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மீன் கூட என்ன மசாலா போடுறேன்ட்டுன்னு காட்டுறவாங்க. இப்போ நம்ம மீன் கபாப் செய்கிறதுக்கு என்னென்ன மசாலான்ட்டு பக்கத்தில் வாங்க. இது மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது காஷ்மீர் மிளகாத்தூள், நல்லா கலர் வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன். இது மைதா மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, பெப்பர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன். இது மீன் மசாலா. இது நான் மீன் மசாலா கடையில் தான் வாங்கினேன் பேக்கெட்டு. நீங்கள் என்ன பேக்கெட் கிடைக்கிறோ வாங்கி போட்டலாம். நான் இந்த முகல் மசாலா வாங்கினேன். இது எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 முட்டை, 1 லைமு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வச்சு நம்ம ஈஸியாக மீன் கபாப் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. வாங்க இப்போ நம்ம ஒரு மீன் மசாலா கலக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே சேர்ந்து மைதா மாவு போட்டுக்கோங்க. இது 2 கொட்டிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரையோ மைதா மாவையோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். மசாலா ஐட்டம்ஸ், பெப்பர் பொடி, மீன் மசாலா, அப்புறமா வீட்டு மிளகா மசாலா. நீங்களாம் கேட்குங்க வீட்டு மிளகா மசாலா என்னென்னு. இது வீட்டு மிளகா மசாலானாக்கா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்லேயே எங்கள் அம்மா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அரைச்சிட்டு, அது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலாவில் போட்டு இப்போ இதை நீங்கள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளால மசாலாவில் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு லைம் ஜூஸ் புரிஞ்சுக்கலாம். லைம் ஜூஸ் போட்டு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிறது அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த டைமில் 2 முட்டை வச்சு உள்ளே ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடணும். மாவு முட்டை எல்லாம் கலந்து விட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் மாவு எல்லாம் வந்துடணும். கொஞ்சம் ஒட்டி வரும், கொஞ்சம் மாவு அப்படியே தூளாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஒரு 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கணும், கொஞ்சம் எண்ணெயில் பிசையணும். இப்போது தண்ணி அப்புறம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாவோட பருவத்தை பார்த்து அப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அளவு அப்புறம் பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க, இப்போ எண்ணெய் போட்டுக்கிறோம். இந்த எண்ணெய் போட்டு கொஞ்சம் பிசையலாம் நல்லா. மாவு நம்ம நல்லா எண்ணெய் போட்டு பிசைஞ்சோன்னு இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம அளவுக்கு தேவை மாதிரி. ரொம்ப தண்ணி ஊற்றிக்கூடாது, ரொம்ப கெட்டி பண்ணக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் நமக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்கிட்டுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பிசைஞ்சு காட்டுறேன் எப்படி பேசிடணுன்னு. பாருங்கள், மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நம்மளுக்கு இந்த படத்தில் இருக்கணும்.
அப்போ தான் நம்ம மீன் பொரிச்சு எடுக்கும்போது மீன் மேலே இருக்கிற மசாலையோ மீனோ அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வராது, நல்லா ஒட்டி வரும். இப்படி கூட மாவு நம்மளுக்கு நல்லா பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ இதில் மீன் போட்டு காட்டுறவங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு. இப்போ நம்ம கழுவி வச்ச மீனெல்லாம் எடுத்து மசாலையில் போட்டுக்கலாம். மசாலையில் போட்டுக்கின்னு அழகா மீன் ஒடியாமல் ஒன்று ஒன்றா லைட்டாக, ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஃபோர்ஸாக திருப்பக்கூடாது, சும்மா லைட்டாக மெதுவாக எப்படி கலாரி விடணும் மீனை. எல்லாம் கலாரி பிறக்கி வாங்க உங்களுக்கு எப்படி மெதுவாக பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க, ரொம்ப ஃபோர்ஸாக சிக்கன் பண்ணுற மாதிரி இப்படி ஜோராக ஃபோர்ஸாக பண்ணாதீங்க, ஏன்னா மீன் ஒஞ்சிரும். அதனால நான் பண்ணுற மாதிரியே சும்மா மெதுவாக கலாரி விடுங்க. இப்படி பாருங்கள், அந்த நம்ம ரெட்டு சில்லி பவுட்ரு, காஷ்மீர் பவுட்ரு போட்டோன்னா மீனுக்கு நேச்சுரலான அந்த ரெட்டு கலர் வருது. நம்மள எந்த கலரு எதுவுமே போடல, நேச்சுரலாக சேர்ந்து வரும். பாருங்கள் மீன் ஏதோ ஒடியாமல் ஏதோ இதாகாமல் அழகாக நம்ம மசாலா பிசைஞ்சுக்கிறோம். பாருங்கள், நம்ம இப்போ மீனெல்லாம் கரெக்டாக பிசைஞ்சு ஏற்றாச்சு. எந்த மீனை ஒடியாமல் எல்லாம் கரெக்டாக மசாலா மசாலா நல்லா ஒட்டிக்கிட்டு பாருங்கள். க்ளீனாக உங்களுக்கு தெரியுது, திரும்ப பாருங்கள் காட்டுறேன். மீன் ஒடியில் மீன் மேலே மசாலா கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துக்குது. இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் போட்டால் கரெக்டாக நம்ம எவ்வளோ மசாலா வைக்கிறோமோ அது அப்படியே உக்காரும், நம்மளுக்கு அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுனால மொறுமொறுன்னு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாஸ்தி மாவு போட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரியே கரெக்டான அளவில் போட்டாக்கா நீங்கள் இதே மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாஸ்தி போட்டு அப்புறம் இந்த மசாலா தண்ணியை பிரிஞ்சு போயிடும், மீன் மேலே ஒட்டாது. அதனால நான் சொன்ன மாதிரி கரெக்டான படத்தில் எல்லாம் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் போட்டுக்கிறேன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு பொரிச்சிக்கலாம். அப்படி அர்ஜென்ட்டாக நீங்கள் எங்கன்னா போனோன்னா கூட ஸ்பாட்டில் பொரிச்சு சாப்பிட்லாம். எப்படி இருந்தாலும் 2 ஆப்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாங்க இப்போ உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், மீன் நல்லா ஊறிக்கிட்டு. இது எப்படி பொரிக்கிறதுன்னு வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பொரிச்ச பிறகு மீனும் மசாலையும் நல்லா ஒட்டி வரும், ரெண்டும் தெரியாது. வாங்க நான் உங்களுக்கு அது கண்ணு முன்னாடியே காட்டுறேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட்லாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது, அவ்வளோ சக்கரை சூப்பராக ஒரு அருமையாக வாசனையை. வாங்க பொரிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சோணும், அதில் சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறதுல லைட்டாக அப்படியே தவாவில் போட்டு திருப்பி எடுக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு, பார்த்தால உங்களுக்கு தெரியுது. இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மீன் எடுத்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 போடலாம். இப்படி நம்ம கடாய்க்கு ஏற்ற சைஸு நீங்கள் போட்டுக்கோங்க. மீன் போட்டு 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமே வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். நம்ம போட்ட ஒரு பக்கம் வெந்துக்குது. இந்த டைமில் என்ன பண்ணலாம், சும்மா லைட்டாக ஸ்பூன் வச்சுக்கோங்க பக்கத்தில், மேலே மட்டும் சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் போட்டு ஒரு பக்கம் போட்டு ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ அவங்க அழகாக திருப்பி விட்டுலாயிட்ட. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை, மசாலா ஓரளவுக்கு தெரியாது, மசாலா அழகாக அப்படியே வரும்னு. பாருங்கள் எப்படி வந்துருக்கோங்க, லைட்டாக தீயை விட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ்வை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் மசாலா என்ன பிரிஞ்சிருக்கா, ஒரு சொட்டு மசாலா தெரியல, அப்படியே நீங்கள் கரெக்டாக லைட்டாக ஒட்டி வரும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது மீன் நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு குத்தி கட்டுறேன் பாருங்கள், ஏன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க மீன். மசாலா என்ன ஒன்று பிரிஞ்சுக்கிற பாருங்கள், நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை டவல்தான் என்ன ஒட்டிக்கிற மசாலா ஒட்டாது, ஏன்னு சொல்லி நான் போட்ட மசாலா அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொல்லலாம் 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் பெரிய ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி நம்ம தராங்க ஒன்று. ஏன்னாக்கா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கேன், அதனால தான் நான் கரெக்டாக எல்லாமே செய்கிறேன் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி. நீங்களும் பாருங்கள், ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நம்ம மிச்சம் வச்சுக்கிற மீனெல்லாம் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜாஸ்தி ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க, சிம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ வாங்க நம்ம வேறு மீன் போடலாம். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் வச்சுக்கிற மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் பொரிச்சு எடுத்துன பிறகு மிச்சம் அப்புறமா லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். A few minutes later. பாருங்கள், நம்ம இப்போ மீனெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மீனெல்லாம் ஒரு மசாலாக்கும் ஒட்டாமல் அப்படியே வந்து பாருங்கள். மீன் மசாலா கரெக்டாக வந்து பாருங்கள். நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது என் தங்கச்சி வந்துக்குது, அவங்கக்கிட்ட நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இவங்க தான் தங்கச்சி. நான் பொரிச்ச மீன் இவங்க தரேன், இவங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவாங்க. கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு காட்டுறேன். எனக்கு வாய் ஊறுது. சூப்பராக வருது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஆண்ட்ரூ ஃபுட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.